ஆரம்பிக்கிறேங்க, ஆனா என் கடன் அடைய மாட்டேங்குது. பொருளாதார ஆசீர்வாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரியமானவர்களே, உன்னிடத்தில் உள்ளதுல முதலில் ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் நீ கொண்டு வா அப்படின்ற. கோல்டு பொன் தங்கம் ஏன் எப்ப நமக்கு விக்கிரகமா மாறுதுன்னு சொன்னா, அதை வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது தான் நமக்கு விக்கிரகமா மாறுது. 3.5 வருஷம் அவள் வீட்டாருக்கு அவள் ஆகாரம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். 3.5 years. இயேசு எப்படி இருந்தார்? உள்ளான மனிதன்ல அவ்வளவு பலமுள்ளவராக இருந்தார். 30 வருஷம் அவருடைய உள்ளான மனிதனை அவ்வளவு பயிற்சி செஞ்சு டெவலப் பண்ணி வச்சதுதான் 3.5 வருஷம் அவர் வெற்றியான ஊழியத்தை செய்ய முடிந்தது. பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தினாலே, அபிஷேகத்தினாலே நீங்கள் நிறைந்திருக்கும் பொழுது அது வெளியில போகும்போது அது தங்கமா, வெள்ளியா, சமாதானமா, சுகமா, ஆரோக்கியமா அது வெளியில போகும். நீங்கள் உங்கள் கிராமங்களில் இருப்பதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த கிராமத்திலே இருக்கிறவர்களை அசைப்பதற்காக தேவன் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். கைவிட மாட்டேன் என்று நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே, நான் வறண்டிடும். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! வாய்க்காலாய் வருபவரே, கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும். சொல்லமா? ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஓ ஆராதனை ரிபலலலலலலலல, வார்த்தையை நிறைவேற்றும். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயி, ஐயா எனக்காய் உன் திட்டங்கள். ஓ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயி, ஐயா எனக்காய் உன் திட்டங்கள். புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீர, ராஜாக்களோடு ராஜாக்களோடு அமர்த்தினீர. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா, உம்மை உயர்த்துவது நோக்கமையா, பாடுவது உம்மை உயர்த்துவது நோக்கமையா, பாடுவது மேன்மையா. உம்மை உயர்த்துவது நோக்கமையா, பாடுவது மேன்மையா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்னுடைய நோக்கம் உங்க நாமத்தை உயர்த்துவதப்பா, உம்மை ஆராதிப்பதுதான்ப்பா என்னுடைய நோக்கம். ஹல்லேலூயா. எனக்கு அதுதான் பிரியம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒருவேளை உங்க வாழ்க்கையை குறித்ததான திட்டத்தை நீங்க சின்னதா போட்டுக்கலாம், உங்க வரைபடம் சின்னதா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் பெரிசு 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 பெரிசு. ஓ ராபா லாதா ராபா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற நினைவுகள், ஓ அது உயரமானது, அது ஆழமானது, ஓ அது பெருசா.
ஒருவேளை நீங்க எனக்கு இது கிடைச்சா போதும் நீங்க நினைச்சீங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இதிலும் மேலானவைகள், இதிலும் அதிகமானவைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹalleluya ரபலாத ரபபா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள். ஓ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் கரங்களை நான் அசைத்து சொல்லலாமா? ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது அவரை உயர்த்திடுங்களேன். கர்த்தர் உங்கள் எல்லைகளை விரிவாய் மாற்றுவார். உங்களுக்காக பெரிய கதவுகளை கர்த்தர் திறப்பார். உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் பாடுங்க. புழுதியில் இருந்த உங்களை ராஜாக்களோடு அமர வைப்பார். திட்டங்கள் சிறிதாயினும் எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்த என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு புழுதியில் இருந்த என்னை ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம், உம்மை பாடுவது உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம், உம்மை பாடுவது. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசி ரீபாலா ஷாண்டமானதார பாபா. ஓ அவருடைய பிரசன்னத்தினால கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ ரீமாநாதர் சத்தத்தை உயர்த்தி அந்த அந்நிய பாஷைகளை பேசலாம். ஓ ஆவியிலே நிரம்பி கர்த்தர் நமக்கு தந்தலின் அந்த பாஷைகளை பேசி ரபலா கதரபோ ஷேண்டமெனதரபோ ரீபாலாதரபலாதரபா. இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அது ஒருவனும் பூட்ட முடியாது, அது ஒருவனும் பூட்ட முடியாது. ரபா பாபா பா ஷேக்கரபா ரீபாலாஹந்தரபா. அடைப்பட்டிருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும் திறக்கட்டும் திறக்கட்டும். அநேக வருடங்களாக மூடிக்கொண்டிருந்த கதவுகள் இயேசுவின் நாமத்தினால திறக்கட்டும் திறக்கட்டும் திறக்கட்டும். செழிப்பு என்ற கதவு திறக்கட்டும். ஓ ஐஸ்வர்யம் என்ற கதவு திறக்கட்டும். சுகம் என்கிற கதவு திறக்கட்டும். ஓ சமாதானம் என்கிற கதவு திறக்கட்டும். ஷரபா பாபா ரீமாநாதனா பாபா. ஹalleluya ஹalleluya. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல கர்த்தர் நம்மளை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஓ இந்த ஆராதனை வேளையில ஒரு தாய் போல கர்த்தர் நம்மளை தேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு பெரிய உறவுனா அது அம்மா பிள்ளைன்ற உறவு தான். ஆனா இதையும் காட்டிலும் தாயினும் மேலாய் நம்மளை நேசிக்கிறவர், ஒரு தாயை போல் நம்மளை தேற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை நீங்க பாரத்தோடு வந்திருப்பீங்கன்னா, அழுகையோடு வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில உங்களை மார்போடு அணைத்து ஓ உங்களை கர்த்தர் தேற்ற போகிறார். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது
சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணை யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள் யாரும் இல்லை. அவரை போல புரிந்து கொள்கிற ஒரு நல்ல தகப்பன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். நீர் போதும் என் வாழ்வில் இயேசையா, நீர் போதும் என் வாழ்வில் ரபலல ரபல. நீர் போதும் என் வாழ்வில். நீங்க மட்டும் எங்களுக்கு போதும்ப்பா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல காப்பவரே. உள்ள கையில் பொறிதென்னை நினைப்பவரே. கண்மணி
எங்களை அரவணைத்து இருக்கிறீங்க, எங்களை முத்தமிட்டிருக்கிறீங்க. நன்றி அப்பா. உங்க அன்பினால எங்களை நிரப்பினதுக்காக, உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்பினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13, 12, 13, 14. எபிரேயர் 5, 12, 13, 14 மூன்று வசனங்களை வாசிப்போம். போதகராக வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின்படி மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பயிற்சியினால் பகுத்து அறியத்தக்கதாக முயற்சி செய்யும். உள்ளான மனதை நாம் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் நான் சொன்னது போல நம்ம 2 பேரா இருக்கிறோம். ஒன்று நீங்க வெளியில பார்க்குற இந்த புறம்பான மனிதன், இன்னொன்று உள்ளான மனிதன். உள்ளான மனிதனை ட்ரெயின் பண்ணணும், பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த இடம் தான் சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ உள்ளான மனிதனை ஒவ்வொரு நாளும் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். எத்தனை பேர் இந்த வாரத்தில் உள்ளான மனுஷனை பயிற்சி செஞ்சீங்கன்னு தெரில. ஆனால் யோசிங்க, ஒவ்வொரு நாளும் என் உள்ளான மனிதனுக்கு நான் என்ன செய்கிறேன், புறம்பான மனிதனுக்கு நான் என்ன செய்கிறேன். அந்த ரேஷியோ பாருங்க, எது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. புறம்பான மனிதனுக்கு நீங்கள் கொடுக்குற கனம், நீங்கள் கொடுக்குற உணவு நிறையா இருக்கா, இல்லை உள்ளான மனிதனுக்கு நீங்கள் கொடுக்குற உணவு நிறையா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். எனவே அதில் வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவன், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்த உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான ஆத்துமா, உங்க மைண்ட் எப்படி இருக்கு? ஆமென். உள்ளான மனிதன் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய காதுகள், உங்களுடைய எண்ணங்கள் அது எப்படி இருக்கு, அந்த ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். ஒருவர் பார்க்கும்போது நம்ம என்ன கேட்குறோம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். எதை பார்த்து கேட்குறீங்க? எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு எதை பார்த்து கேட்குறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா இல்லையா? அதை கேட்க போய் தாங்க பிரச்சனை வந்துருச்சு. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். எதை பார்த்து கேட்குறோம்? புறம்பான மனுஷன் சரீரத்தை பார்த்து கேட்குறோம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஒருவேளை நல்லா இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க? எனக்கு இந்த மாதிரி காய்ச்சலாக இருக்குது அப்படின்னா எதை பார்த்து கேட்குறோம்? சரீரத்தை பார்த்து தான் நம்ம கேட்குறோம். ஆனால் இனிமேல் நம்முடைய சபைக்கு வருகிறவர்கள் ஒருவர் பார்த்து கேட்கும்போது நீங்கள் எதை பார்த்து கேட்கணும்? உங்களுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கணும். உங்களுடைய உள்ளான மனிதனுடைய ஹெல்த் எப்படி இருக்கு, இன்னர் மேனுடைய ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு இனிமேல் நீங்கள் கேட்கணும். உங்களை நீங்களே டெய்லியும் கேட்டுக்கோங்க. அதில் சிலருக்கு ஒருவேளை காய்ச்சல் வந்திருக்கும், அதில் சிலருக்கு ஒருவேளை இருமல் வந்திருக்கும், அதில் அது ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும். உள்ளான மனுஷன் சரியானபடி வேலை செய்யும். அதனால ஞானேந்திரியங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம், ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய உறுப்புகள். பிரைஸ் காட். ஸோ உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறது நமக்கு ஒவ்வொரு நாளும், அதை நாம் பார்ப்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக தான் ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார். இது எல்லாமே எதை டெவலப் பண்ணுது? உங்களுடைய உள்ளான மனிதனை டெவலப் பண்ணுகிறது. பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள், இயேசு அவர் வாழ்ந்தது, அவர் அற்புதங்களை செய்தது, இது எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்பிரகாரமாக என்ன நடந்ததோ அதை வைத்து அவர் எதுவுமே அவர் ஜட்ஜ் பண்ணவே இல்லை. பிள்ளை செத்து போயிடுச்சுன்னு ஒரு செய்தி வருது, இயேசு சொல்றாரு பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் அப்படின்றார். எப்படி தெரிஞ்சது அவருக்கு? அவருடைய மென்டல் ஹெல்த், அவருடைய உள்ளான மனிதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த பிள்ளை செத்து போயிட்டான்றது அவருடைய ஆவி ஏத்துக்கவே இல்லை, அவருடைய உள்ளான மனசை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆமென். லாசரு செத்து போனது அவருடைய உள்ளான மனசை ஏற்றுக்கொள்ளவில்லை. வியாதியா இருக்கிறது அவருடைய உள்ளான மனதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. வெளிப்பிரகாரமாக ஒரு செய்தியை கேட்ட உடனே இயேசு அப்படியே ஆடி போயிடல.
உடனே எபிரோவை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. எந்த அளவுக்கு உள்ள ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா, ஒரு சாவு செய்தியை கேட்டதுக்கு பிறகு கூட நீ பயப்படாத அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆமென். அப்படின்னா அவர் எவ்வளவு ஒரு அந்த உள்ளான மனிதன்ல எவ்வளவு ஒரு பலமுள்ளவராக இருந்திருக்கிறார். அப்படித்தான் நீங்களும் நானும் மாறணும் கர்த்தர் விரும்புறாரு. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இயேசு இருக்கிற வண்ணமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இயேசு எப்படி இருந்தார்? உள்ளான மனிதன்ல அவ்வளவு பலமுள்ளவராக இருந்தார். சோ எதற்கு அந்த 30 இயர்ஸ் அவருக்கு 3.5 வருஷம் தான் ஊழியம் பண்ணாரு. 3.5 வருஷம் தான் ஊழியம் பண்ணாரு. அப்ப 30 வருஷம் என்னாச்சு? 30 வருடமும் உள்ளான மனிதனை பயிற்சி செய்து கொண்டிருந்தார். பயிற்சி செய்வதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அவரும் வளர வேண்டியது இருந்தது. லூக்கா 2 கடைசியில வாசிக்கிறோம், இயேசுவானவர் ஞானத்திலும், இதெல்லாம் உள்ளான மனிதனோட சம்பந்தப்பட்ட விஷயம், ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவனுடைய கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார், அதிகமாய் வளர்ந்தார். இயேசு வளர்ந்தார். அப்போ 30 இயர்ஸ் அவருடைய வாழ்க்கையில் என்னங்க நடந்தது? பைபிள் அவரை பத்தி எதுவுமே இல்லையே. ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. 12வது வயசுல அவர் சர்ச்சுக்கு போய் வேதபாரகர்களோடு கூட அவர் டிபேட் பண்ணாரு, இந்த வசனங்களை பற்றி பேசினாரு, அவர்களோடு தர்க்கித்தார் அப்படின்னு மட்டும் இருக்கு. அப்படின்னா 12வது வயசுல அப்படி ஒன்று செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த 30 வயசு வரைக்கும் அதுதான் வந்து நடந்திருக்குது. ஆமென். ரேண்டமா ஒரு வயசை எடுத்து அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு போய் பார்த்தா அவர் பைபிளை மெடிடேட் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 12வது வயசு இல்ல, திடீர்னு ஒரு 18வது வயசை உருவி அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தாலும் அங்கேயும் அவர் வசனத்தை வாசித்துக் கொண்டிருப்பார். ஆமென். அப்போ 30 வருஷம் அவருடைய உள்ளான மனிதனை அவ்வளவு பயிற்சி செஞ்சு டெவலப் பண்ணி வச்சதுதான் 3.5 வருஷம் அவர் வெற்றியான ஊழியத்தை செய்ய முடிந்தது. ஆமென். இன்றைக்கு 3.5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க, 30 வருஷம் ஊழியம் செஞ்சும் பெரிய வெற்றியை பார்க்க முடியல. ஆனா அவர் 30 வருஷம் அவர் ட்ரைனிங்ல இருந்தாரு, 3.5 வருஷம் தான் ஊழியமே பண்ணாரு. ஆமென். அவர் என்கவுண்டர் பண்ண ஒவ்வொரு சம்பவங்களிலும் ஒரு அதிசயம் இருந்துச்சு, ஒரு அற்புதம் இருந்தது. யாரையுமே வெறுமையாக அனுப்பவே இல்லை. தம்மிடத்திற்கு வந்த யாவரையும் அவர் சொஸ்தமாக்கினார். யாரையுமே வெறுமையா அனுப்பவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், இவன் சுகமாவது தேவனுடைய சித்தம். அது ஆழமா அவருடைய உள்ளான மனிதனிலே ஆழமாக அதை நம்பினார், தேவனுடைய சித்தத்தை. ஆமென். எனவே உள்ளான மனுஷனை நம்ம பயிற்சி செய்வது ஒரு பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும். ஆமென். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே எத்தனை பேர் உள்ளான மனுஷனை பயிற்சி செஞ்சீங்க? கொஞ்ச நேரம் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜஸ்ட் அமைதியா ஒரு 1/2 an hour நீங்க உட்கார்ந்து நீங்க எழுந்து பாருங்க, உங்களுடைய உள்ளான மனிதன் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கேட்கிற எந்த பேட் நியூஸுமே உங்களை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஆமென். எந்த கெட்ட செய்திகளும் உங்களை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஆனா அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் ஒரு 10 நிமிஷம் கூட உட்காராம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு காலையில் எழுந்து நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தா, நீங்கள் கேட்கிற ஒரு சின்ன கெட்ட செய்தி கூட உங்களை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணும். அதிகாலமே எழுந்து எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியிலே சென்று போய் பார்க்கிறான். ஐயோ என் ஆண்டவனே, நம்மை பிடிக்க பட்டணம் முழுவதும் சூழ்ந்து இருக்கிறார்கள். எலிசா சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எலிசாவு கூட இருந்த வேலைக்காரன் காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி பிடிக்கிறதுக்கு குடத்தை தூக்கிட்டு போயிட்டான். ஆனா எலிசா உள்ள தேவனுடைய பிரசன்னத்திலேயே இருந்தாரு. ஆமென். அதனால வேலைக்காரனுடைய உள்ளான மனசு டெவலப் ஆகல, ஆனா எலிசாவுடைய உள்ளான மனது நல்ல டெவலப் ஆயிருந்தது. ஆமென். சோ இவர்கள் எல்லாம் சாதாரணமான மனிதர்கள். பார்க்காததை பார்த்தார்கள், கேட்காததை கேட்டார்கள், பேசாததை பேசினார்கள், நினைக்காததை நினைத்தார்கள். எண்ணங்கள் ரொம்ப 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 முக்கியம். ஆமென். ஆமென். அதனால உள்ளான மனிதனை நம்ம டெவலப் பண்றதுக்கு எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல தேங்க்ஸ் கிவிங் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு நம்ம அதிகமாக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு ஒரு டைமென்ஷன்ல இந்த வசனங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்கலாம். ஒரு அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும், என்ன வேலை? ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். ஜெப வேளையில தேவாலயத்திற்கு போனார்கள், ஜெபிக்கிறதற்காக போனார்கள். ஜெபிக்க போகும்போது, தேவாலயத்திற்கு போகும்போது
நல்ல கவனிக்கணும் ஒவ்வொரு வசனமும். தேவாலயத்திற்கு போகும்போது நீங்கள் எங்க வந்திருக்கீங்க? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஒரு அப்படித்தானே நம்ம மனசு காலையில் சொல்லியிருக்கோம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் எங்க போகணும்? தேவாலயத்திற்கு போகணும். வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்திற்கு போகும் பொழுது, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை, தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே, அன்றைக்கு இருந்த தேவாலயத்துல, இப்ப நம்ம தேவாலயத்தில் எத்தனை வாசல் இருக்கு? நல்லா எண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சரி, 1 2 3 4 வாசல். சரிங்களா? நம்ம ஆலயத்துக்கு எத்தனை வாசல் இருக்கு? 4 வாசல். அந்த தேவாலயத்துல 12 வாசல் இருக்கும். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு வாசல், 12 வாசல் இருக்கும். இந்த 12 வாசல்ல ஒரு வாசல் தான் அலங்கார வாசல். அலங்கார வாசல் பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. என்ன வாசல்? அலங்காரம். இங்கிலீஷ்ல அழகா இருக்கும், பியூட்டிஃபுல் கேட். என்ன கேட்டு? இந்த கேட்டுக்கு பேர் என்னது? மரக்கதவு. அதுக்கு பேரு இரும்பு கதவு. அங்க இருக்கிற வாசல், அதுல ஒரு வாசலுக்கு பேரு அலங்கார வாசல், பியூட்டிஃபுல் கேட். அப்படின்னு அந்த கேட் கண்டிப்பா பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். அந்த வாசலுக்கு பேரே அலங்கார வாசல். தாயின் வயிற்றுல சப்பனியா பிறந்தவனை கொண்டு வந்து வேற எங்கேயாவது ஒரு வாசல்ல வச்சிருக்கலாம்ல, அங்க வைக்காம கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்கன்னா கரெக்டா பியூட்டிஃபுல் கேட், அலங்கார வாசல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அலங்கார வாசலுக்கு பக்கத்துல கொண்டு வந்து இப்படி ஒரு அலங்கோலமா இருக்கிறவனை கொண்டு வந்து அங்க வச்சுட்டாங்க. ஆமென். பேரு அலங்கார வாசல். ஆனா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு அலங்கோலமா இருக்கிறாரு. பேரு சந்தோஷமா, ஆனா நமக்குள்ள என்ன இல்ல? பேரு அலங்கார வாசல், ஆனா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது அலங்கோலம். அடுத்தது வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு என்ன கேட்டான்? பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து. அப்படின்னா, அதாவது நான் இதை வாசிக்கும் போது நான் எப்படி பிக்சரைஸ் பண்ணேன்னா, ஆக்சுவலா அவன் எல்லார்கிட்டையும் இப்படிதான் கேட்டுட்டு இருந்திருக்கான். ஆமென். தலையை கூட ஏர் எடுக்காம, ஐயா பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பேதுரு யோவான் அவனை பார்த்து அவங்ககிட்டயும் பிச்சை கேட்கும் போது அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க? எங்களை நோக்கி பார். அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இதை வாசிக்கும் போது ரொம்ப இந்த வசனம் எனக்கு தொட்டுச்சு. தேவாலயத்திற்கு வருகிற நம்மிடத்திலே, ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டு வருகிற நம்மிடத்துல, நம்முடைய ஊரில் இருக்கிறவங்க, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கையில, என் சரீரத்துல இப்படி ஒரு வியாதி இருக்குதே, இந்த வியாதியில் இருந்து இவர்கள் சர்ச்சுக்குன்னு போறாங்களே, இவங்க ஜெபிச்சா சுகம் கிடைக்குமா என்று அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். நான் சொல்றேன், உங்களுடைய ஸ்ட்ரீட் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஊரில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஏதாகிலும் கிடைக்குமா என்று எண்ணி. இன்னைக்கு யோசிக்கணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவாலயத்திற்கு போகிற நான், என்னால சமுதாயத்திற்கு என்ன பிரயோஜனம்? என்னால நான் வாழுகிற கம்யூனிட்டிக்கு என்ன பிரயோஜனம்? நான் என்ன அவர்களுக்கு தருகிறேன்? நான் என்ன அவர்களுக்கு கொடுக்கிறேன்? ஆமென். இந்த அம்மா இங்க இருக்கிறது ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. இந்த ஐயா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம். நான் பணத்தை பத்தி பேசல, பணம் பொருள் கொடுக்கிறது பத்தி பேசல. ஆனால் சுகத்தை தருகிறவர்களாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுடைய பிரச்சனைகள் இருந்து அவர்களை விடுதலை யாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும், விடுதலை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நிம்மதியை தருகிறவர்களாக இருக்கணும். அந்த வார்த்தை ரொம்ப தொட்டு சென்னையே. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவன் அவர்களை நோக்கி பார்த்தான். ஐயா, இந்த உலகமே உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி. ஆமென்.
பிரைஸ் காட். ஆராதனை முடிந்து எல்லாரும் ஜெபிக்கிறதுக்காக வருகிறீர்கள். ஜெபிக்கிறதுக்கு வருகிறவர்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டு வருகிறார்கள்? இன்றைக்கு இவரிடத்துல போய் ஜெபிச்சா இன்றைக்காவது ஒரு விடுதலை கிடைக்குமா? விடுதலை கிடைக்குமா? ஜெபக்குழுக்கள் நம்முடைய அங்கங்கே நடக்கிறது. அந்த ஜெபக்குழுக்கு வரும் பொழுது நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? இந்த ஜெபக்குழுவில் ஆகிலும் எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குமா? எனக்கு அற்புதம் நடக்குமா? என்னுடைய கடன் தீருமா? என்னுடைய பிரச்சனைகள் மாறுமா? ஏதாகிலும் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்குமா என்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. நம்ம உண்டு, நம்ம குடும்பம், நம்ம வேலை அப்படின்னு போறது இல்லை. உலகம் நம்மிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். உங்களால உங்களுக்கு சமாதானம் கிடைக்குமா? உங்களால அவங்களுக்கு ஏதாவது நிம்மதி கிடைக்குமா? இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, என்னால இந்த கம்யூனிட்டிக்கு எத்தனை பைசா பிரயோஜனம்? எத்தனை ரூபா சொல்ல, எத்தனை பைசா என்னால பிரயோஜனம் அப்படின்ற அந்த கேள்வி மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா பிரியமானவர்களே, கண்டிப்பா என்னால ஏதாவது ஒன்று செய்யணுன்ற அந்த வெறி உங்களுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. ரைட், அடுத்தது வாசிங்க. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் உள்ளதை, வெள்ளி என்பது அந்த காலத்துல வெள்ளி தான் பணம், ஷேக்கல், சில்வர். பொன் என்பது ஆர்னமெண்ட்ஸ், வளையல், செயின், அந்த மற்ற அந்த காரியங்கள் எல்லாம். ஸோ உனக்கிட்ட கொடுக்கறதுக்கு பணமும் கிடையாது, பொன் ஆபரணங்களும் என்னிடத்துல, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு வாசிங்க. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நல்லா கவனிங்க, இன்னைக்கு தான் செய்தி. வெள்ளியும் பொண்ணு இல்லைன்னா பரவாயில்ல, அவர் சொல்றாரு அப்படின்னா அவருக்குள்ள ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது. பேதுரு கிட்ட வெள்ளி கிடையாது, பணம் இல்ல, பொண்ணு இல்ல, வெள்ளியும் பொண்ணு இல்ல, ஆனால் அவருக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்தது. அதனால அவர் சொல்றாரு என்னிடத்தில் உள்ளதை. எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்தில் உள்ளதை. என்னிடத்தில் உள்ளதை. இன்னைக்கு செய்தி என்னன்னா, என்னிடத்தில் உள்ளது, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். அப்போ நீங்க வாழுகிற அந்த ஏரியாவை நீங்க பிளஸ் பண்ணணும், உங்களால 4 பேருக்கு பிரயோஜனமா நீங்க இருக்கணும்னு சொன்னா முதல்ல நமக்குள்ள அது இருக்கணும். நமக்குள்ள அது இருந்தாதான் நம்ம அதை எடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஆமென். நெசசரியா வெள்ளி இருக்கணும், பொண்ணு இருக்கணும், பணம் இருக்கணும் நாங்க சொல்லல. வெள்ளியும் பொண்ணு இல்லைனாலும் அவர் சொல்றாரு என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். அப்படின்னா பேதுருக்குள்ள என்ன இருந்தது? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்னிடத்தில் உள்ளது. சத்தமா சொல்லுங்க, என்னிடத்தில் உள்ளது. என்னிடத்தில் உள்ளது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும், வாட் ஐ ஹேவ் ஐ கிவ் டு யூ. என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன். என்கிட்ட இல்லாத நான் வந்து கொடுக்க முடியாதுங்க. என்கிட்ட சுகம் இல்லைன்னா நான் போய் சுகத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. தரித்திரத்தையும் வறுமையும் என்னுடைய வாழ்க்கையில வைத்துக் கொண்டு நாம் செழிப்பா மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. சண்டையும் சச்சரவுகளையும் நம்முடைய குடும்பத்தில் வைத்துக் கொண்டு சமாதானத்தை நம்ம பேச முடியாது. ஏன்னா அது நம்மிடத்திலே முதல்ல இல்ல. என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். ஆமென். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒண்ணு நிரம்பிச்சு பாருங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு என்கிட்ட இது இருக்குது, என்னிடத்தில் இது இருக்கிறது அப்படின்றார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அப்படின்னா வெள்ளினால பொன்னினால கர்த்தர் அவர்களை நிரப்புறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சீஷர்களை எதனால நிரப்புறாருன்னா பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அதனால அவர்கள் நிரம்பி இருந்ததுனால தான் சொல்றாங்க என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தரேன். நீ நினைக்கிற மாதிரி வெள்ளியும் பொண்ணு எங்களுக்கு கிடையாது. இன்னும் நான் உங்களுக்கு கிளியரா நான் சொல்றேன், ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நீங்க வெள்ளியும் பொண்ணு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென். ஆண்டவர் பேசினார்னா கண்டிப்பா நீங்க கொடுக்கணும், அது வேற விஷயம். ஆனால் அதை எல்லாவற்றை காட்டிலும் அதற்கு முன்னாடி பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தினாலே அபிஷேகத்தினாலே நீங்கள் நிறைந்திருக்கும் பொழுது அது வெளியில போகும்போது அது தங்கமா வெள்ளியா சமாதானமா சுகமா ஆரோக்கியமா அது வெளியில போகும். ஆமென். இயேசு வந்து
வேலைக்காரர்களை கூப்பிட்டு திராட்சரசம் இல்லைன்னு சொன்ன உடனே கச்சாடிகளில் எதை நிரப்ப சொல்றாரு? எதை நிரப்ப சொல்றாரு? அங்க தேவை என்ன? அங்க என்ன தேவை? திராட்சரசம் தேவை. ஆனா இவர் எதை நிரப்ப சொல்றாரு? தண்ணீரை நிரப்ப சொல்றாரு. ஆனா அந்த தண்ணீர் அங்க போகும்போது என்னவா மாறிடுச்சு? திராட்சரசமா மாறிடுச்சு. யோவான் 7:37-38 வாசிக்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்படின்னா தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கிறது. நீங்கள் தண்ணீர் என்ற பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அது வெளியில போகும் பொழுது திராட்சரசமா போகும். அது வெளியில போகும் பொழுது சுகமா போகும். அது வெளியில போகும் பொழுது நிம்மதியா கன்வெர்ட் ஆகும். அது வெளியில போகும் பொழுது அது தங்கமா கன்வெர்ட் ஆகும். அது வெளியில போகும் பொழுது அது வீடா கன்வெர்ட் ஆகும். நம்ம இப்போ எனக்கு தனித்தனியா இது வீடு வேணும், தங்க வேணும், பொருள் வேணும் அப்படின்னு நம்ம இங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது உனக்கு என்னென்ன தேவையோ அது அப்படியே அந்த ஆவியானது இப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்றார். ஹல்லேலூயா. ஐயா, நீங்க வாழுகிறதான பகுதிகளில் ஒரு 100 வீடு இருக்குதுன்னு சொன்னா 100 வீட்டுக்கு ஒரே தேவை இருக்காது. 100 வீட்டுக்கு 100 தேவைகள் இருக்கும். அத்தனையும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனா அத்தனைக்கும் ஒரே தேவை, பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் நம்மை நிறைக்கும் பொழுது 100 வீடுகளுக்குள்ள செல்லும் பொழுது 100 காரியங்களை அந்த பிரசன்னம் கொடுக்கும். ஆமென். நிரப்பப்பட்டு எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்ற. சொல்லுவோமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகிறது. தாவீது எவ்வளவு அழகா சொல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நிரம்புறது உங்க நன்மைக்காக, நிரம்பி வழிகிறது மற்றவங்க ஆசீர்வாதத்திற்காக, மற்றவருடைய ஆசீர்வாதத்திற்காக. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த டேங்க் நிரம்பி வழிந்தது. ஹல்லேலூயா. இந்த நிரம்பி வழிகிறதுக்கு முன்னாடியே மனசுல அந்த படம் ஓடுது. அந்த டேங்க் நிரம்பி வழிஞ்சு கீழே அங்கே அந்த ரோட்டில் போகிற மாதிரி அது நான் என் மனசில் அதை அப்படி பார்க்குறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அகிஷன் வந்து சொன்னாங்க, அது வந்து நிரம்பி போகுது அப்படின்னு சொல்லி. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் எல்லாரையும் இந்த வருஷத்தில் ஆவியினால நிரப்பணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரையும் ஆவியினால நிரப்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தில் அடங்கி இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் அது அடங்கி இருக்கிறது. நீங்க தனித்தனியா நீங்க ஒன்னொன்னா கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஆவியில நீங்க நிரம்பி இருந்தீங்கன்னா எல்லாமே அது கன்வெர்ட் ஆகும். உள்ளுக்குள்ள இருக்கிற பிரசன்னம் அப்படியே பிரசன்னமா இருக்காது, அது அப்படியே கன்வெர்ட் ஆகும். இயேசு போகும் பொழுது அது ஜீவன கன்வெர்ட் ஆகுது. மரித்தவர்களுக்கு, வியாதி உள்ளவர்களை பார்க்கும்போது அது சுகமா கன்வெர்ட் ஆகுது. குறையுள்ள இடத்துக்கு வரும்போது அது 5 அப்ப 2 மீனா அது 1000 பேர்களுக்கு வருகிற மாதிரி அது கன்வெர்ட் ஆகிறது. ஆமென். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நிறைய அப்பத்தையும் மீனையும் ஸ்டோர் ஹவுஸ்ல சேர்த்து வச்சுட்டு நான் எல்லாத்துக்கும் தர்றேன் அப்படின்னாலும் ஒண்ணு சொல்லல. அவர் ஒண்ணு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணம். ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். ஆவியானவர் பிரசன்னம், தேவனுடைய மகிமை உங்க மேல இருந்துருச்சுன்னா அது ஜனங்களுக்கு என்னென்னவா மாறணுமோ அப்படியெல்லாம் அது மாறிடும். உங்க வாழ்க்கையில் அது என்னென்னவா கன்வெர்ட் ஆகணுமோ அப்படியெல்லாம் அது கன்வெர்ட் ஆகும். ஆமென், ஆமென். அதனாலதான் சீஷர்களை தேவன் அவங்களுக்கு தேவையானது தனித்தனியா கொடுக்காம முதல்ல பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பினார். இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கினார். ஊழியத்துக்கு அப்பதான் வர்றார். ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு வீடு இருக்குதா, கார் இருக்கா, சைக்கிள் இருக்கா, எனக்கு வந்து சம்பளம் கொடுப்பீங்களா, வாடகை கொடுப்பீங்களா அப்படின்னா அவர் வந்து எதையுமே கேட்கல. அவர் ஊழியத்திற்கு வரும் பொழுது பிதாவானவரை அவருக்கு கொடுத்தது, தேவ ஆவியானவரை கொடுத்தார். அது அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்தது. ஆமென், ஆமென். அதனால ஆவியில நிரப்பப்படுறது தான் வந்து மெயினான ஒரு விஷயம், மெயினான ஒரு காரியம். எல்லாரும் நிரம்பி இருக்கிறது எதுல நிரம்பி இருக்கணும்னா
ஆவியில நம்ம நிரம்பி இருக்கணும். இன்னைக்கு பல காரியங்கள்ல நம்ம நிரம்பி இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு நம்ம ஆவியில எல்லாரும் நிரம்ப போகிறோம். ஆமென். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே, அப்படித்தானே சொல்லுது. அவர்கள் எல்லாரும் 3வது வசனம் 4வது வசனமா 4வது வசனமா அவர்கள் எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க. அவர்கள் எல்லாரும் 120 பேரும். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒருத்தரை கூட ஆண்டவர் விட மாட்டார். அத்தனை பேரை ஆண்டவர் நிரப்புவார். 120ல சின்னவங்க இருந்திருப்பாங்க, பெரியவங்க இருந்திருப்பாங்க, கல்யாணம் ஆனவங்க இருந்திருப்பாங்க, ஆகாதவங்க இருந்திருப்பாங்க, வாலிபர்கள் இருந்திருப்பார்கள், பதவியில் இருக்கிறவர்கள் இருந்திருப்பார்கள், பிரதான ஆசாரியர்கள். ஆமென். யார் அங்க இருந்தாங்கன்னு வந்து தெரியாது. சீசர்கள் இருந்தார்கள், இயேசுடைய தாயும் அங்கே இருந்தால் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் அங்கே இருந்த 120 பேரையும் அவர் நிரப்பினார். 120 பேரையும் நிரப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எப்படிங்க நிரம்புறது? 3வது வசனம் வாசிங்க. 3வது வசனம் எப்படி நிரப்பப்படுறது? அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கின. அக்கினிமயமான நாவுகள் வந்து ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அந்த நாவுகள்ல பேச பேச அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அந்நிய பாஷையில பேச பேச நம்ம இருதயத்தை முதலாவது, நம்ம உள்ளான மனிதனை கர்த்தர் முதலாவது நிரப்புகிறார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உள்ளான மனிதனை டெவலப் ஆகாம வெளியில் இருக்கிற 4 பேருக்கு 10 பைசா கூட நம்ம பிரயோஜனமா இருக்க முடியாது. அதனால் இன்றைக்கு இந்த ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். என்னால மற்றவங்களுக்கு எத்தனை பைசாவுக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கணும். நம்ம யோசிக்கணும். அவன் இங்கே சபை இருக்கிறது என்பது ஒரு நமக்காக கிடையாது. சபை என்பது உலகத்தை, தேசத்தை அசைப்பதற்காக தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். சபை என்று சொல்லும்போது கட்டடத்தை நான் சொல்லல, சபைக்குள்ளே வருகிற உங்களை வைத்து. ஏன் நீங்கள்லாம் ஏன் ஒரே ஸ்ட்ரீட்ல இருந்து எல்லாம் வரல? அப்படி வர்றதில்லை. எல்லாருமே வெவ்வேறு கிராமங்களிலிருந்து வருகிறீர்கள். அப்படின்னா நீங்கள் உங்கள் கிராமங்களில் இருப்பதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த கிராமத்திலே இருக்கிறவர்களை அசைப்பதற்காக தேவன் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். அந்த கிராமத்தை உங்களை நம்பி தான் ஆண்டவர் அந்த கிராமத்தில் உங்களை அங்கே வச்சிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒரு வெறி வரணும், என்னால அங்க இருக்கிறவர்களுக்கு இன்னையிலிருந்து நான் பிரயோஜனமாக இருக்க போகிறேன். ஆமென். அப்படியே போகும்போது பாருங்க, இதற்கு மேல யாராவது வியாதியஸ்தர்கள் இருந்தாங்கன்னா பேதுரு யோவான் மாதிரி சொல்லணும், இங்க பாரு, நீ எதிர்பார்க்கிற மாதிரி உன்னை ஆஸ்பத்திரி எல்லாம் கூட்டிட்டு போய் பார்க்கறதுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு பணமெல்லாம் கிடையாது. ஆனால் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அப்போ ஒரு ஹீலிங் அவங்களுக்குள்ள வரும் பாருங்க. அந்த மாதிரி பிரயோஜனமா இருக்கணும்னு நான் சொல்றேன். ஆமென். பிரைஸ் காட். அந்நிய பாஷையில நாம நிரம்பி நாம பேசுவோம். அந்நிய பாஷையில பேச பேசதான் நம்ம நிரப்பப்படுவோம். எல்லாரும் நம்ம பேசணும். ஹல்லேலூயா. கம் ஆன். பிரைஸ் காட். ரப ஷபடதல பரம நமல பரிபிலி விரிபல வரதனம ஓ ரிஹடதல ரிஹடதர போ சந்தரமல மரதன மரபகபல வரதன மரபல வரதன மரிபிலி விரிபல வரதல பகபல வரதன ஷபல வரதனம. Thank you, thank you, thank you, thank you. இந்த காரியத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு வர்ற வெட்னஸ்டே பிரசன்ஸ் நைட்டு, அதற்காக நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த போவாஸ் ரூத் காரியத்தை ஞாபகப்படுத்தினாரு. ரூத்து ஒரு நைட்டு முழுவதும் போவாசனுடைய அந்த போர்வையினுடைய ஹீட்டுக்குள்ள ஒரு நைட் இருந்தா, அடுத்த நாளே அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அடுத்த நாளே அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தை அதிகமாக உணர்த்தினார். அந்த போர்வையினுடைய ஹீட்டு, அந்த பிரசன்ஸுக்குள்ள அவருடைய காலுக்கு அடியில அந்த போர்வையை தன்மையால போட்டு ரூத்து ஒரு இரவு படுத்து கொண்டால், அடுத்த நாள் அந்த வயலுக்கு அதிபதியாக மாறினாள். ஹல்லேலூயா. எஸ், இப்பொழுது அந்த பிரசன்ஸ் என்கிற போர்வையினால ஒவ்வொருவரும் மூடப்படுவார்களாக. ஆமென், 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 ஆமென். ரபடத லபரதன போ ஷந்தரபலரியான்டரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறக்கணும். எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. ஆமென், 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 ஆமென். ஓ ரபா பாபா பாபா ரபா கபல வரதன மோ ஷந்தல ஓ ரியான்டரே ரியான்டர போ ஷபடபல வரமன மரபல விரிவிலி விரபல வரதல பகபல வரதன மோ ஷந்தரபல வரதனம ரபடதன மரிபிலி விரபல வரதர போ ஷந்தல விரிவிலி வரப கபல வரதர போ ஷடதல பா. ஹல்லேலூயா. எஸ், ஆமென், 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 ஆமென். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஃபோக்கஸ்டா, ஆண்டவரே என்னை நிரப்புங்க. நான்
என்னை நிரப்பாம நான் போக மாட்டேன், என்னை நிரப்பாம நான் போக மாட்டேன், என்னை நிரப்பாம நான் போக மாட்டேன். என்னிடத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவரே. பேதுரு யோவானும், ஆண்டவரே என்னிடத்தில் உள்ளதுன்னு சொன்னாங்க. பெருசா பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, ஆனா அவங்களுக்குள்ள பிரசன்னம் இருந்தது, அவர்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தது, அவர்களுக்குள்ள ஆவியானவருடைய நிறைவு இருந்தது. ஆமை நாமை 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 நிரம்புங்க 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 ஒவ்வொருவரும். ஓ ரிபா கபலபரதனமா. இன்னைக்கு நீங்க நிரம்பி போங்க. வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு பெரிய அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். என்னிடத்தில் உள்ளது, என்னிடத்தில் உள்ளது, என்னிடத்தில் உள்ளது, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். ஆமை நாமை 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 நாமை. ஓ ராபா டேதால ரியாண்டரே. ஹalleluya. அக்கினியமயமான நாவுகள், அக்கினியமயமான நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் என் மேலே இருக்கிறது, அவருடைய மகிமை என் மேலே இருக்கிறது. ஆமென் 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 ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆமென் ஆமென் ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஹalleluya. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஓ எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஆமென் ஆமென் ஆமென். மகிமையால் ஒவ்வொரு நிரப்பும். ஹalleluya. சமணபலபரமனம. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஓ ஹalleluya. என்னிடத்தில் உள்ளது, என்னிடத்தில் உள்ளது, என்னிடத்தில் உள்ளது. ஆமென். அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆமென் ஆமென் ஆமென். நிரம்பட்டும் நிரம்பட்டும் நிரம்பட்டும். ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பட்டும், ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பட்டும் 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 நிரம்பட்டும். மகிமையினால நிரம்பட்டும். ஆமென். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, ஓ வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழி. ஆமென் ஆமென் ஆமென். ஓ ரபா டாதா ரபா சஞ்சரபா ரியட்டரே லிபா ரபா கபலபரதரபா சஞ்சரபா லபரதரபா. ஜீசஸ். ஹalleluya. மகிமை 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 மகிமை. மகிமையினால நிரம்பட்டும், மகிமையினால நிரம்பட்டும், மகிமையினால நிரம்பட்டும், மகிமையினால. எஸ் எஸ் எஸ். தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமையினால நிரம்புவோம். அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். ஓ பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகிறது. எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். ஆமென் ஆமென் ஆமென். ஓ வெளியில இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆமென் நிறைந்து நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ரபா பாபா 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 சாந்தல பர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 
Hallelujah, 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 hallelujah. Praise God, praise God, praise God, praise God, praise God. இரண்டாம் அதிகாரத்துல பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டார்கள். மூன்றாம் அதிகாரத்துல அந்த அபிஷேகம் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானியவே நடக்க வைக்கிற அளவுக்கு ஆரோக்கியமாக அது கன்வெர்ட் ஆச்சு. சுகமா அது மாறிச்சு. இன்னைக்கு சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும் தனியா கேட்கிறோம், ஆசீர்வாதம் வேணும்னு தனியா கேட்கிறோம். ஆனா ஆவியானவருடைய நிறைவு வந்துருச்சுன்னா அது மூணாம் அதிகாரத்துல சுகமா வெளிப்படும், நாலாம் அதிகாரத்துல தைரியமா அது வெளிப்படும். ஒரு சாதாரண வேலைக்காரிக்கு முன்னாடி இயேசுனா யாருனே தெரியாதுன்னு பேதுரு இயேசுவை மறுதளிச்சவன்
4ஆம் அதிகாரத்துல அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போல்ட்னஸா கன்வெர்ட் ஆகுது, தைரியமா அது மாறுது. ஆண்டவரே எனக்கு தைரியம் தாங்க இல்ல. 2ஆம் அதிகாரத்துல நீங்க நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல சுகத்தை பார்ப்பீங்க, 4ஆம் அதிகாரத்துல தைரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்கள் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமைகள் என்றும் அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்கள் பேசுகிற தைரியம், இங்க சிலருக்கு தைரியம் தேவையா இருக்குது, போல்ட்னஸ் தேவையா இருக்குது. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பயந்து கூனி கூறி ஒரு மூலையில போய் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீர்கள், சோர்ந்து போய் இருக்கிறீர்கள். எலியா பெரிய பெரிய காரியங்களை செய்தவன், ஒரு சின்ன மிரட்டலை கேட்டு அவன் சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கொண்டு போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். பெரிய பெரிய ஊழியர்களையும் தாக்குகிறது இந்த பயம் என்ற ஒரு விஷயம். ஆமென். ஆனா ஆவியில நீங்க நிரம்பி இருக்கும் பொழுது அவ்வளவு பயப்பட்டு மறுதளிச்ச பேதுரு அவர் சொல்றாரு, உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதாம் பெருசு, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதாம் பெருசு. என்னிடத்தில் உள்ளது, என்னிடத்தில் உள்ளது. நீங்கள் ஒருவருக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள ஆவியில நீங்க நிரப்பப்பட்டிருக்கும் பொழுதுதான் பாருங்க, நான் ஒன்று சொல்றேன், வார வாரம் இங்க சத்தியங்கள் பேசப்படுகிறது, வசனம் பேசப்படுது. பல வருடமாக நீங்கள் சத்தியத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, கேட்டிருக்கீங்களா? பல வருடமாக. ஆமென். அப்பா அவர்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்தே பல சத்தியங்களை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1000 செய்திகளுக்கு மேல போயிருக்கும், 1000-2000 செய்திகளுக்கு மேல போயிருக்கும். ஆமென். அவ்வளவு செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். 30 வருஷம் கணக்கு போட்டு பாருங்க, 30 இயர்ஸ், 30 வருஷம் நம்ம சத்தியங்களை கேட்டிருக்கிறோம், வசனங்களை கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தை எல்லாம் நம்ம வாழ்க்கையில மாம்சமா மாறணும்னு சொன்னா மரியாள் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? வார்த்தை சொல்லிட்டீங்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு நீங்க வசனத்தை கொடுத்துட்டீங்க, ஆனா இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அதே தேவதூதன் சொல்றான், பரிசுத்த ஆவியினுடைய பலம் உன் மீது நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ள தேவகுமாரன் எனப்படுவார். இது எப்படி ஆகும்? நான் இந்த வசனத்தை எல்லாம் கேட்கிறேன், இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் கேட்கிறேன். இந்த வாக்குத்தத்தை வாழ்க்கையில இன்றைக்கு பிரியமானவர்களே, நான் மற்றும் ஒரு சத்தியத்தை நான் கொடுத்துட்டு போறதுக்காக வரல. கேட்ட சத்தியங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அது மாம்சமா மாறணும், இன்றைக்கு அது உங்க வாழ்க்கையில நடைமுறைக்கு வரணும். என்னால முதல் நான் எனக்கு பிரயோஜனமா இருக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்றதுக்கு மீனிங் இல்லாம நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், நம்ம எதுக்கு நான் பிறந்தேங்க, எதற்காக நான் பிறந்தேன், எதுக்கு நான் இப்ப இந்த உலகத்தில் இருக்கிறேன்னு சொல்லி தனியா உட்காந்து நம்ம பிறந்ததுக்கே நோக்கம் என்னன்னு தெரியாம உட்காந்து நம்ம அப்படியே முழிச்சுட்டு இருப்போம், யோசித்து கொண்டிருப்போம். முதல் நான் என் வாழ்க்கைக்கு நான் பிரயோஜனமா மாறணும். அடுத்தது என்னை பெத்தெடுத்த அப்பா அம்மாவுக்கும் நான் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நான் ஆசீர்வாதமா நான் மாறணும். நான் இப்ப இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா நான் மாறணும். என் வீதியில் இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும். என் பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா நான் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ 2ஆம் அதிகாரத்தில் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அது சுகமா மாறுது. 4ஆம் அதிகாரத்தில் தைரியமாக அது மாறுகிறது. 5ஆம் அதிகாரத்தில் 5000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அந்த அளவுக்கு சபையிலே தேவனுடைய வசனமானது விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஆமென். பிரைஸ் காட். அப்போஸ்தலர்ல ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா அது நடபடிகள் அப்படின்னு இருக்கு. அப்போஸ்தலருடைய நடபடிகள், ஆக்ட்ஸ், அவங்களுடைய ஆக்ஷன்ஸ். ஆனா அந்த ஆக்ஷன் எல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல தேவன் அவர்களை ஆவியினால நிரப்பினார். அதற்கப்புறம் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு அவங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா, ஆமென். நான் இங்க வந்து நிற்கும் பொழுது எனக்குள்ள எது இல்லைன்னா வெளியில நான் யாரையுமே பிளஸ் பண்ண முடியாது, வார்த்தையினால பிளஸ் பண்ண முடியாது, பிரசனத்தினால பிளஸ் பண்ண முடியாது. ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்குள்ள தேவன் சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள எல்லாமே இருக்கிறது. ஆனா அது வெளியில அது மாம்சமா மாறி 4 பேருக்கு அது பிரயோஜனமா மாறணும்னா அதற்கு தான் ஆவியானவர் வந்து உள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறார். இப்ப பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல
அதாவது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்னடைந்து பலனடைந்து, பவர் வரும், டுனாமிஸ் வரும், வெடித்து கிளம்புகிற சக்தி உங்களுக்குள்ள வரும். பலனடைந்து அப்படின்னு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சப்பானை பிடிச்ச உடனே வசனம் சொல்லுது, அவனுடைய கால்களும் கரடுகளும் என்ன கொண்டது? பலன் கொண்டது. அப்படின்னா ஆவியானவர் அவங்களுக்கு கொடுத்த பலன் இப்போ அந்த அவனுடைய ஜாயின்ட்ஸ்க்குள்ள போகுது, அவனுடைய மூட்டுக்குள்ள இப்ப இறங்குது. ஆமென். சொல்றது புரியுதா? அபிஷேகம், நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அபிஷேகமாவே இருக்காது. தண்ணீர் திராட்சரசமா மாறியே ஆகும். தண்ணீர் திராட்சரசமா மாறிய நீங்க பெற்றுக்கொண்டதன் அபிஷேகம் அப்படி அபிஷேகமாவே இருக்காது. ஆமென். அது சுகமா மாறும், ஆரோக்கியமா மாறும், பணமா மாறும், தங்கமா மாறும், அது நிலமா மாறும், உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களாக மாறும், அது ஜாப்பா மாறும், ப்ரமோஷனா மாறும். ஆமென். நம்ம தனித்தனியே கேட்கிறோம், ப்ரமோஷன் தாங்காண்டவரே, ஜாப்பை தாங்காண்டவரே, வேலை இல்லாம இருக்கிறேன். அபிஷேகத்துல நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா 3, 4, 5 ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். அதனால இன்னைக்கு ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினால என்ன நீங்க நிரப்புங்க, உங்களுடைய மகிமையினால என்ன நீங்க நிரப்புங்க, உங்களுடைய அபிஷேகத்தினால என்ன நீங்க நிரப்புங்க. எப்படி நிரம்புறது? அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே, ஆவியானவர் தங்களுக்கு தந்திரளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. ஆமென். அப்போஸ்தலர் 4:30-31 வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளை இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த அபிஷேகம் அடுத்து எப்படி கன்வெர்ட் ஆகுது? தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார். தைரியத்துக்காக தான் ஜெபம் பண்றாங்க. ஆனா இடையில தைரியத்திற்காக இங்க ஜெபிக்கிறாங்க, தைரியமா வசனத்தை சொல்றாங்க. அப்ப நடுவுல இந்த ஜெபிச்ச குறிப்பை அவர்களுக்கு தைரியமா மாற்றி கொடுத்தது பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரம்பினார்கள். ஆமென். நீங்க எனக்கு இந்த வழி எல்லாம் மாறணும் நீங்க சொல்றீங்க, ஆண்டவர் இங்க சுகத்தை வச்சிருக்கிறார். ஆனா நடுவுல இதை கன்வெர்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது. இதை கன்வெர்ட் பண்ணணும். உங்க ஜெபக்குறிப்பு எவ்வளவு நாளைக்கு ஜெபக்குறிப்பாவே இருக்கிறது? அது ஒரு நாளைக்கு அற்புதமா மாறணும்ல, நீங்களும் சாட்சி சொல்லணும்ல. ஆமென். எவ்வளவு நாளைக்கு நாம் ஒரே ஜெபக்குறிப்பை பல வருடங்களாக நாம் சுமந்து கொண்டிருப்போம், சொல்லி கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், இன்றைக்கு திரும்பவுமாக நாம் நிறைய போகிறோம். ஆமென். நீங்க, நான் சொல்றேன், நீங்க இப்போ அந்நிய பாஷைகளில் பேசி ஆவில நீங்க நிறைய 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 எல்லாமே கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும், எல்லாமே மாறிட்டே இருக்கும், கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். ஜெப குறிப்புகள் எல்லாம் மாறும், சாட்சிகளாக மாற ஆரம்பிச்சிடும். ஆமென். உங்க விருப்பங்கள் எல்லாமே நிஜமாக மாற ஆரம்பிச்சிடும். தண்ணீர் எல்லாம் திராட்சரசமாக மாற ஆரம்பிச்சிடும். என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். இன்னைக்கு யாரும் நிரம்பாம போகக்கூடாது, நிரம்பாம இந்த வார்த்தையை சொல்லவும் முடியாது. நீங்க நிரம்பி இருந்தாதான் தைரியமா சொல்ல முடியும். என்கிட்ட பார், நீ எதிர்பார்க்கிற மாதிரி வீடு கிடையாது, பொண்ணு கிடையாது, வெள்ளி கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் நிரம்பி வந்திருக்கிறேன். என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன், என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் பேசுங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். ரபடதல வரதனமோ ஷத்தரே. ஹல்லேலூயா. ஆமென். மியூசிக் வாசிக்கிறவங்க, பிஎல் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆமென், எல்லாரும் பேசுங்க. ஆமென். வாசிட்டே பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். நம்ம சாதாரணமா நம்ம வாசிக்கல, சாதாரணமா நம்ம மியூசிக் வாசிக்கல. மியூசிக் வாசிக்கும் பொழுது நம்ம இடத்துல இருக்கிறது வெளியில போகிறது. இசை கருவிகள் வாசிக்கும் பொழுது நம்ம இடத்துல இருக்கிறது வெளியில போகிறது. எரிகோ மதிலையே இடிப்பதற்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஊதுகிற எக்காலங்களை, இசைக்கருவிகளை முன்னாடி போக சொன்னாரு. அந்த எரிகோ மதில் கீழே இடிந்து விழுந்தது. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ரபகபலபரமனம ஷபடதலபரதனம ரிபிலிபிரபலபரதலபகபலபரதனம. என்னிடத்தில் உள்ளது, என்னிடத்தில் உள்ளது, என்னிடத்தில் உள்ளது, என்னிடத்தில் உள்ளது, என்னிடத்தில் உள்ளது, என்னிடத்தில் உள்ளது, என்னிடத்தில் உள்ளது. ஆமென், 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 ஆமென். இந்த சர்ச்சுக்கு வந்து நான் ஒரு வேலை செய்யறேன்னா என்னிடத்தில் இருக்கிறது மற்றவர்களுக்கு போகணும், என்னிடத்தில் இருக்கிறது மற்றவர்களுக்கு பாய வேண்டும்.
ஷியாந்தல கடதரபோ ஷியாந்தலப கபலபர மன 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 பலபர மன 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 பலபர பலபரி விலி விரபலபரதலபம். ஓ ரப கபலபரத நமோ ஷதலபர பலபரத நமர பலபரத நம. ஹalleluya 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 ஹalleluya. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே அது வற்றாது ஒரு. எஸ், ஆமென் 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 ஆமென். ஓ பிரசன்னம் பிரசன்னம். இனிமேல் நீங்க வேலை செய்யறது பிரசன்னத்தோடு நீங்க வேலை செய்ய போறீங்க. நீங்க படிக்கிறது பிரசன்னத்தோடு கூட நீங்கள் படிக்க போகிறீர்கள். ஹalleluya. நீங்க கம்பெனிக்கு போறவங்களா இருந்தாலும் பிரசன்னத்தோடு கூட நீங்கள் கம்பெனிக்கு நீங்க போவீங்க. ஆமென் 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 ஆமென். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. குஷ்டரோகி இயேசுவை பார்த்து கேட்கிறான், இயேசுவை பார்த்து கேட்கிறான், உமக்கு சித்தமானால், உமக்கு சித்த. யார்கிட்டயும் அப்படி கேட்டிருக்க மாட்டான். ஆனா அவனு பார்த்தான், இவரிடத்துல ஒன்று இருக்கிறது, இவரிடத்துல ஒன்று இருக்கிறது. ஜனங்க பார்க்கணும், சபையில் இருக்கிறவங்க பார்க்கணும், உங்கள் இடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது, உங்கள் இடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று பார்த்தால் தான் உங்களிடத்துல கேட்பார்கள், உங்களிடத்துல கேட்பார்கள். உங்களிடத்துல யாரும் ஜெபிக்கிறதுக்கு வரலன்னா இன்னும் நாம நிரம்பல, இன்னும் மற்றவர்கள் நம்ம இடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறத பார்க்கல. ஆமென் 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 ஆமென். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகும். ஜெபாலை தலைவனாகி எவீரு அவருடைய பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தை மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் கைகளை வைத்தால் அப்பொழுது அவள் பிழைப்பாள். பர்த்திமை குருட எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்டவன் இயேசு வரும்போது மட்டும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஏன்னா எல்லாரும் they saw something in Jesus. இயேசுவுக்குள் எதையோ ஒன்றை பார்த்தார்கள். பல மருத்துவர்களிடத்தில் சென்று எல்லா ஆசைகளையும் செலவழித்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ கடைசியா ஒன்று சொன்னா, அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அப்பொழுது அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. இயேசு நின்று தம்மிடத்திலிருந்து தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து, ஐயா பெருமாடுல சரி சுகமானது நமக்கு தெரியும், ஆனா அவர் சுகமானதுக்கு மெயினான காரணம் அவர் நிரம்பி இருந்தார். நல்லா கவனிங்க, அந்த வசனம் சுகம் புறப்பட்டுச்சுன்னு சொல்லல, ஆமே ஆரோக்கியம் புறப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லல. என்ன புறப்பட்டது அது போடுங்க, மார்க் 5ஆம் அதிகாரம் 29-32 வாசி. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். பாருங்க, அவளுக்கு வந்தது என்னது? அவள் என்ன உணர்ந்தாள்? ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, அவர் சரீரத்திலிருந்து என்ன புறப்பட்டு போச்சு? உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ள இருந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார்? வல்லமை கன்வெர்ட் ஆகுது ஆரோக்கியமா. அவர்கிட்ட இருந்தது வல்லமை, ஆனா அந்த அம்மா பெற்றுக்கொண்டது ஆரோக்கியம். அவர்கிட்ட இருந்தது வல்லமை, லாசரு பெற்றுக்கொண்டது ஜீவன். அவர்கிட்ட இருந்தது வல்லமை, கல்யாண வீட்டார் பெற்றுக்கொண்டது திராட்சரசம். அதனால தனித்தனியா நீங்க ஆண்டவர்கிட்ட போய் இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்காம வல்லமையினால நிரப்புங்கன்னு ஒரு பாயிண்ட்டுக்காக ஆண்டவர்கிட்ட நின்னா அந்த வல்லமை கன்வெர்ட் ஆகும், அந்த வல்லமை மாறும், அந்த வல்லமை உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். அதை வாசிச்சு முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் 3 6-7. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை,
என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடை என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து, எழுந்து நடை என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள்ள பிரவேசித்தான். அதற்கப்புறம் தான் பிரேயரே ஸ்டார்ட் ஆகுது. முதல் வசனத்தில் என்ன வாசிச்சோம்? ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். ஜோம் பண்ணாங்களா? ஜோம் பண்றதுக்காக ஆலயத்துக்கு போறாங்க. ஜோம் பண்ணாங்களா? இன்னும் ஜோம் பண்ணல, இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்கல. ஏன்னா இன்னும் எங்க போகல, ஆலயத்திற்குள்ளேயே போகல. நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க வர்ற வழியிலேயே சுகம், நீங்க வருகிற வழியிலேயே ஆரோக்கியம் 4 பேர்த்துக்கு நீங்க கொடுத்துட்டு தான் உள்ள வருவீங்க. நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஆலயத்துக்கு நம்ம போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆரம்ப ஜபத்தில் எல்லா ஆவிகளையும் துரத்த போகிறாங்க. துரத்தினதுக்கப்புறம் இந்த ஆராதனை விடுதலையாக நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு செய்தியெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்ம ஆமேன் போட்டுட்டு வருவோம். இல்லை, ஆலயத்திற்கு வர்றதுக்கு நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்பி வரும்போதே வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிரும். தேவாலயத்திற்கு உள்ள கூட வரல, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானிக்கு சுகத்தை கொடுத்துட்டு தான் உள்ளே வந்தாங்க. ஆமே. அவங்க வந்து அவனை பார்த்துட்டு, இரப்பா இப்போதான் நான் ஜோம் பண்ணுறதுக்கு போகிறேன், நான் ஜோம் பண்ணிட்டு நல்ல வல்லமையெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நான் வந்து உன்னை சுகமாக்குறேன்னு சொல்லலை. நிரப்பப்பட்டிருந்தார்கள். ஆமே. நான் எதுக்கு உள்ளே போயிட்டு ஜோம் பண்ணிட்டு வரணும்? நீயும் வா உள்ள, நீயும் உள்ள வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து, அப்படி தான் அந்த வசனம் சொல்லு, அவர்களுடனே கூட தேவாலயத்தில். இன்றைக்கு தனித்தனியாக இருக்கிறவங்க, வியாதியோடு இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், சண்டையோடு இருக்கிறவர்கள், உங்கள் ஊர்களில் உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் மாறி உங்களுடனே கூட ஆலயத்திற்கு வரணும். உங்களுடனே கூட வரணும். எத்தனை பேருக்கு அது ஆசையாக இருக்கு? ஆமே. நம்மோடு கூட வரணும்னா நம்ம இடத்துலேருந்து ஒரு வல்லமை போகணும். ஆமே. நம்ம இடத்துலேருந்து ஒன்று போனாதான் அவர்களை நம்ம இங்கே இழுக்க முடியும். இல்லாமல் வாயில் 1000 தடவை நீங்கள் வாங்க வாங்கன்னு சொன்னாலும் வர முடியாது. ஆனால் வல்லமை இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை, அந்த வல்லமை போய் அவங்கள கொண்டு வந்துடும். ஆமே. இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து, உங்களுக்கே அது தெரியும். ஆமே. அவருக்கு தெரியணும்னா நமக்கும் தெரியும். அது தெரியணும்னா நம்மகிட்ட அது இருக்கணும். ஸோ இந்த அந்நிய பாஷையில் பேசுறது வந்து இது வந்து எதை காண்பிக்குது அப்படின்னா, 2 வீலருக்கும் 4 வீலருக்கும் நீங்கள் பெட்ரோல் அடிக்கிற மாதிரி, டீசல் அடிக்கிற மாதிரி இன்ஃபில்லிங். உங்களை முதலாவது ஆண்டவர் நிரப்புறார். அதுக்கு ஒரு இடத்துல வண்டி வந்து நிற்கணும். நின்னாதான் அதை வந்து என்ன செய்ய முடியும்? நிரப்ப முடியும். அதுதான் இந்த கட்டடம், அதுதான் இந்த ஆலயம், அதுதான் அந்த சபை. இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம நிரம்புகிறோம். ஆண்டவர் சீஷர்களை முதலாவது மேல் வீட்டறை அனுபவம் என்னன்னா, அவர்களை ஃபுல்லா பெட்ரோல் ஊத்தினார் உள்ள நல்லா. ஏன்னா இனி அந்த வண்டி 100கணக்கான வருஷங்களா ஓடணும். அடுத்தடுத்த வருஷங்கள்ல அது நிறைய பேர்த்துக்கு சுகத்தை கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், ஐஸ்வர்யத்தை தரணும். இந்த சீஷர்கள் எல்லாம், அதுல ஒரு சீசன் இந்தியா வரைக்கும் போகணும். இந்தியா வரைக்கும் போய் அங்க இருக்கிற டார்ச்சர் எல்லாம் தாங்கி என் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதனால் அவனை பெட்ரோல்ல நிரப்புறாரு. இங்க நீங்க பாஷைகள்ல பேசுறது, நீங்கள் நிரப்பப்படுவது. நீங்கள் நிரம்பி 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 நல்லா நிரம்பினதுக்கு அப்புறம் நீங்க அங்க வெளியில போய், அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி நீங்க வெளியில போங்க. அது ஆசீர்வாதமா. பெட்ரோல் ஊத்துறீங்க, பெட்ரோலாவா இருக்குது. பெட்ரோல் என்ன ஆகுது? எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது என்ன நடக்குது? ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நீங்கள் போகிறீர்கள். ஆமென், ஆமென். நீங்க அங்கிருந்து உங்க வீட்டில இருந்து இங்க வரும்போது எப்படி ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் காலி ஆயிரும். 1/2 லிட்டர் இருந்து 1 லிட்டர் பெட்ரோல் என்ன ஆயிரும்? காலி பண்ணிட்டு தான் நம்ம வீட்டில இருந்து புறப்பட்டு நம்ம இங்க வர்றோம். ஆமென், ஆமென். அப்படின்னா உள்ளான மனுஷனுக்கு என்ன ஊத்தணும்? உள்ளான மனுஷன் ஓடணும், உள்ளான மனுஷன் பிரயோஜனப்படணும், உள்ளான மனுஷன் நல்லா இருக்கணும்னா
உள்ள பெட்ரோல் இன்ஃபில்லிங் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். 2ஆம் அதிகாரத்தில் நிரப்பப்பட்டார்கள், சுகமாக மாறிச்சு, ஆரோக்கியமாக மாறிச்சு. 3ஆம் அதிகாரத்தில், 4ஆம் அதிகாரத்தில் தைரியமாக மாறிச்சு. டக்குன்னு ஒரு மாதிரி தீந்து போன மாதிரி உணர்ந்தாங்க. அடுத்தது உடனே 4ஆம் அதிகாரத்தில் திரும்ப உட்காந்து ஜெபிக்கிறாங்க. திரும்பவும் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆவியானவரை பெற்றுக்கொள்றது இல்லை, ஏற்கனவே நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள், எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்கிறாரு. ஆனால் டெய்லியும் பாருங்க, நேற்றுக்கு நான் பைக் எடுத்துகிட்டு போகிறேன், பாதியில் நின்றுச்சு, ரிசர்வ் போடலன்னு பார்த்தா அது ஏற்கனவே ரிசர்வில் தான் இருந்திருக்குது. எனக்கும் தெரியல, அப்படியே போயிட்டேன், ஏற்கனவே ரிசர்வில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாமான் லக்கேஜ் எல்லாம் வேற வச்சுருந்தேன் பைக்கில், அப்படியே வச்சுக்கிட்டு பெட்ரோல் பங்க் வரைக்கும் தள்ளிட்டு போனேன். தள்ளிட்டு போய் தான் பெட்ரோல் பிடிச்சிட்டு வந்தேன். ஆமென். அப்போது என்னைக்கோ ஒரு நாள் ஊற்றின பெட்ரோல் அப்படியே எனக்கு 1 மாதத்துக்கு வரும் நினைக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் நிரம்புறீங்களா, நாளைக்கு அது உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். ஆமென். நாளைக்கு அது சமாதானமாக கன்வெர்ட் ஆகும், மாறும். ஏன் எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்ததுன்னே தெரியாது. ஆனால் இன்னைக்கு பேசின அந்நிய பாஷையினுடைய பலன் அது. இன்றைக்கு பேசின அந்நிய பாஷையினுடைய பலன் அது. ஆனால் அந்த அற்புதம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடக்கூடாது. அடுத்தடுத்த நாளில் திரும்ப உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது அதே அந்நிய பாஷை. திரும்ப பெட்ரோல் பங்குக்கு வண்டியை கொண்டு வரணும், திரும்ப நிரம்பணும். அது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சபைக்கு வர்றீங்க, வீட்டில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் நிரம்பலாம், வீட்லேயும் நீங்கள் நிரம்பலாம். ஹல்லேலூயா. ஆவியானவர் எல்லா இடத்துல இருக்கிறார். அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதனால இன்றைக்கு 1 மணி நேரம் நம்ம நிரம்பி போகிறது நமக்கு லைஃப் டைமுக்கு இது பத்தும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நிரப்பப்படுகிற அனுபவம் என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களாம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பெட்ரோல் போடுவீங்களா, இல்லை போகும்போதே பெட்ரோல் போட்டு போவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு பெட்ரோல் வேணுமே அப்படின்னு போட்டு வருவீங்களா, இல்லை காலையிலேயே போகும்போது போட்டு போவோமா? காலையிலேயே எழுந்து நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா அந்த நாள் முழுசும் வருகிற சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் விடுதலையா, ஆரோக்கியமா, சுகமா, பணமா, ஐஸ்வர்யமா, ப்ரமோஷனா கன்வெர்ட் ஆகி உங்க முன்னாடி வந்து அது நிற்கும். ஆமென், ஆமென். உங்க சரீரத்தில் சுகம் வேணும்னு சொன்னா இன்னைக்கு நீங்க நிரம்புங்க. உங்க கடன் இன்னைக்கு அடைக்கப்படணும்னு சொன்னா இன்னைக்கு நீங்க நிரம்புங்க, இன்னைக்கு நிரம்புங்க. ஆமென். கடன் அடைப்பதற்கு 1000 வழிகளை மனிதர்கள் சொல்லலாம், உங்கள் ஊரில் இருக்கிறவர்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் கடன் அடைவதற்கு நான் இன்றைக்கு ஒரு வழியை சொல்லுகிறேன். நீங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது இந்த அபிஷேகம் அப்படியே உங்க கடன் அடைக்கிறதுக்கு அப்படியே மாறும், கன்வெர்ட் ஆகும். இது தேவனுடைய மெத்தட். இது இதற்குள்ள நீங்க வாங்க. ஆமென். ஸோ அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அப்போ அவங்க என்னிடத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை தான் அவர்கள் என்னிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 2ஆம் அதிகாரத்தில் நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் 3ஆம் அதிகாரத்துக்குள்ள அவங்க யாரும் பெருசா ஒன்றும் ஆசீர்வதிக்கப்படலை. அப்போ அவங்க ஏன்னா அதனால தான் சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமே அவங்களுக்கு வெள்ளியும் பொண்ணும் வந்துடல. 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, பொண்ணு என்னிடத்துல இல்லை, வெள்ளி என்னிடத்துல இல்லை, ஆனாலும் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன். பேதுருக்கு தெரியும் இது மாறும், இது கன்வெர்ட் ஆகும். சுகத்தை கொடுக்கிறேன்னு சொல்லல, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன். அதனால டெய்லியும் இந்த நிரம்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஆமென். சிறியவங்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் நிரம்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். இந்த ஆலயத்தில் நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், சேர் போடுறவங்களாக இருந்தாலும், ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசிட்டு சேர் போடுங்க. ஆமென். நிரப்பப்பட்டுட்டே நீங்கள் அதை செய்யுங்க. உங்களிடத்துல இருந்து வல்லமை நீங்கள் ஒவ்வொரு சேரும் போடும்போது அதில் வந்து அது இருக்கும், அதில் வந்து அது உட்காரும். அடுத்த நாள் மக்கள் வந்து உட்காரும்போது அது சுகமா, விடுதலையா, ஆரோக்கியமா, ஐஸ்வர்யமா அது கன்வெர்ட் ஆகும். சிலர் சாட்சி சொல்லுவாங்க, நான் வர்ற வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தேன், ஆனால் இங்கே வந்து இந்த சேரில் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு விடுதலையாச்சு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு. ஹல்லேலூயா. என்ன காரியங்களை செய்தாலும், என்ன வேலைகளை செய்தாலும், இப்போ இங்கே வந்து பாட்டு பாடுறதுக்கும் செய்தி கொடுக்கறதுக்கு மட்டும் இது கிடையாது. எந்த வேலைகளை செய்தாலும் நம்ம இடத்துல ஒன்று இருக்கணும், நம்ம இடத்துல ஆவியானவருடைய நிறைவு இருக்கணும். ஆமென். பிரைஸ் காட். அடுத்தது இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். ஆண்டவர்
நம்மகிட்ட அவர் அடுத்தது என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். வாசிங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். எலியா ஆண்டவர் ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புறாரு. விதவை, அந்த அம்மா நல்லா கவனிக்கணும், அந்த அம்மா விதவை, ஒரே ஒரு மகன் இருக்கிறான். அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மா வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்குது. போய் என்ன கேட்குறாங்க பாருங்க, அங்கேயே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா. முதல்ல என்ன கேட்டார்? தண்ணீர். இப்போ தண்ணி கேட்டால் நம்ம எல்லாரும் கொடுத்துருவோம், அப்படிதானே? தண்ணி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் எடுத்து கொடுத்துருவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா, ஏன்னா பஞ்சம், ஊரே பஞ்சத்தில் இருக்கு, ஆறே வத்தி போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் 6 வற்றி போன சமயத்தில் இவர் போய் என்ன கேட்குறாரு? எனக்கு தண்ணீர் வேண்டும். ஓகே, தண்ணி கொண்டு வராங்க. அடுத்தது கொண்டு வர போகிற போது, தண்ணி கொண்டு வரலான்னு அப்படியே எழுந்து அப்படியே போகும்போது என்ன சொல்றாங்க பாருங்க, அப்படியே கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா. தண்ணி கேட்டவரு அடுத்தது இப்ப என்ன கேட்கிறாரு? அப்பமும் கொண்டு வா. அப்பம் என்ன சொல்றா? அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று. இதுவுமே அல்லாமல் என்னிடத்தில் வேற ஒன்றும். அப்ப அவகிட்ட என்ன இருந்தது? என்னிடத்துல வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு சொல்றா? பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம். இது இருந்துச்சா இல்லையா? இது இருந்ததா இல்லையா? என்ன இருந்துச்சு? ஒரு பிடி மாவு. ஒரு பிடி மாவுல எத்தனை தோசை சொல்லலாம்? ஒரு பிடி, ஒரு கைப்பிடி மாவுல எத்தனை தோசை சுடலாம்? ஒரு 10 தோசை வருமா? சமையல் ரூம்குள்ளே போயிருக்க மாட்டார் போல. பாரு, ஒரு பிடி இல்லை 10 தோசை வருமான்னு. ஒரு தோசை வருமா? பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல். அந்த முதல் 2 லைனை தான் நீங்க பார்க்கணும். இப்போ அவ வேற ஒண்ணு, இதை தவிர வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்றான். ஆனா அதை தவிர அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவகிட்ட ஒண்ணு இருக்குது பாருங்க. அதை கேட்கிறான். இப்ப எலியா கேட்கிறார், உம்முடைய அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் கொடுக்கிறது பத்தி அடுத்தது பேசுறேன். ஹல்லேலூயா. அதை எனக்கும் அவனுக்கும், எங்க 2 பேர்த்துக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். 2 விறகு பொறுக்குகிறேன். 2 பேருக்காக 2 தோசையை சுட்டு நாங்கள் 2 நாளில் சாக போகிறோம். ஃபுல்லா செல்ஃப் பத்தி பேசிட்டு இருந்தாவ. நாங்க சுட்டு நாங்க சாக போறோம். இது எப்ப சொல்ற அப்படின்னா, தீர்க்கதரிசி என்ன கேட்கிறாரு? இப்போ அவர் கேட்கிறாரு, ஒரு பிடியில ஒரு 2 தோசை சொல்லலான்னு வைங்க. அது ஒன்று அவங்க அம்மாவுக்கு, ஒன்று பையனுக்கு. சரியா? இப்போ இதுக்கு இடையில இவர் வர்றாரு. ஆமென். இவர் தான் அந்த கன்வெர்ட்டிங் ஃபேக்டர். ஆமென். புரிஞ்சதுன்னு ஆமென் சொல்லியிருப்பீங்க. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி வசனம் போடுங்க 11. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு. அதுல 2 தோசை வரலமா, அதுல 1 எனக்கு கொண்டு வா. என்ன தைரியம் இருக்கும் பாருங்க. இப்படி நாங்க உங்ககிட்ட கேட்டா, ஆமென், நீங்க சொல்றீங்க, இங்க பாருங்க பாஸ்டர், ஒரு கரண்டி மாவு தான் இருக்குது, எங்க வீட்டில் உள்ளதா இருக்குது, என்ன
ஒரு டீஸ்பூன் தான் இருக்குது. இதை சுட்டு நாங்கள் சாக போகிறோம். நாளைக்கு கடங்கார வரும், அவனுக்கு கொடுக்குறதுக்கு இது இல்லை. அதனால் இப்போ சாகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்னு சொல்லும் போதுமா ஒரு தோசை முதல்ல இடம் கொண்டு வாமா, எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும். 13 வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, உங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் நான் கேட்கிறேன் அப்படின்னு நீ என்ன படாத, பயப்படாதே. ஆமென். ஏசி ப்ராஜெக்ட்டுக்காக சொல்லும்போது கையில் 1000 ரூபா தாண்டா வச்சிருக்கிறோம், இந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த மாசம் முழுசும் எப்படி ஓட்டுறது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதுல ஒரு 100 ரூபாய் எடுத்து நீ போடு, அப்படி போடும்போது நீ பயப்படாத அப்படின்றார். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கடைசி நாட்கள்ல எலியா மாதிரி ஆமா போய் ஜனங்களிடத்துல போய் இப்படி, ஏன்னா எலியாவினுடைய ஆவியே அதுதான். ஏன்னா ஆண்டவர் கூட சொல்லி இருந்தார். ஹல்லேலூயா. இதை நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா, இல்லாத விதவை அம்மாட்ட போய் இவர் போய் உட்காந்து அடிச்சு புடுங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவே ஒரு தோசை சுட்டு சாக போறேன்னு சொல்லுது. அவர்கிட்ட போய் இந்த ஊழிக்காரர் போய் என்ன சொல்றாரு, முதல்ல அதை எனக்கு கொண்டு அப்படின்னு எப்படி இருக்கும், அடிச்சு புடுங்குற மாதிரி தானே. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் எலியாவின் மேலே இருந்தது. காரணம் அது அவருக்காக இல்லை, அந்த அம்மாவனுடைய குடும்பம் பஞ்சங்காலம் தீர்ற வரைக்கும் சாப்பிடணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அதுதான் பண்ண போறாரு. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஃபோர்ஸாவது வலுக்கட்டாயமா அடிச்சாது பிடுங்கி, ஏன்னா அந்த கன்வெர்ட்டிங் ஃபேக்டர் அது நமக்கு தெரியாது எதில் இருக்குதுன்னு சொல்லி. அப்படி நீங்க அதை கொடுக்குற அந்த நன்மை தான் அடுத்தது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. வாசிங்க அடுத்தது. எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு பாருங்க 3வது லைன் பாருங்க, ஆனாலும் முதல் சொல்லுங்க, முதல் நீ பண்ணுப்பா, நீங்க உங்க 2 பேருக்கு தோசை சுடு, ஆனாலும் ஃபர்ஸ்ட் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. அதாவது ஆண்டவர் என்ன, இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த ஏசி ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மாதம் கழிச்சு என் கையில் இவ்வளோ ஒரு காசு வரும், இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா நான் அதிலிருந்து இவருக்கு கொடுக்கலாம். அது ஒரு வகையான ஒரு கீழ்ப்படிதல். ஆனால் இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நம்மகிட்ட இப்போ என்ன இருக்குதோ அது 100 ரூபாயா இருந்தாலும் அதிலிருந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் ஆண்டவருக்கு அது ரொம்ப பெருசா. இப்போ நான் சுட்டு சாக போறன்ற நேரத்துல ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறதுக்கு வர்றோம் பாருங்க, அதுதான் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. நிறைய வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுத்துடலாம், அது பெரிய மேட்ரே கிடையாது. ஆமென். இயேசு சொல்றாரு, இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் இந்த விதவை அதிகமாய் போட்டாள். ஏன்? அதுக்கு ரீசன் சொல்றாரு, காரணம் சொல்றாரு. அவர்கள் எல்லாரும் தங்கள் ஐஸ்வரியத்திலிருந்து கொடுத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 10,000 ரூபாய் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 10,000 ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் இந்தா ஏசிக்குன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க, இந்தாங்க பிடிச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க ஐஸ்வரியத்திலிருந்து கொடுத்தார்கள். வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தார்கள். ஆனால் இவ்வளோ தன் ஜீவனத்திற்கே அவ்வளவுதான் இருந்துச்சு, 2 ரூபா தான் இருந்தது. அதையும் அவள் போட்டு விட்டாள். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு பைபிள் இல்லை. ஆனா வேதாகம கோட்பாடுகளை வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பா அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? கொடுக்கறத பத்தி பேசணும்னே கொஞ்சம் முகம் சுருங்கத ஆரம்பிக்கும். ஆனா வேற வழி இல்லை. நான் இவர் மாதிரி நான் அடிச்சு போடுங்க போறதில்லை. ஆமென். அது செய்ய போறதில்லை. எலியாவுடைய ஸ்பிரிட் எல்லாம் வேற லெவல். கண்டிப்பா இவர் என் வீட்டுக்கு வந்திருந்தாருன்னா கல்ல தீர்க்கதரிசின்னு சொல்லி கல் எடுத்து அடிச்சு அனுப்பிச்சிருவேன். சுட்டு சாக போறோம். ஏன் ஆண்டவர் தெரியாதான்? அவர் தெரியும்ல. நீ இப்போ என்கிட்ட கேட்குற, நான் எனக்கு 10 தோசை இருக்கும்போது நீ வா, ஒரு தோசை நான் சுட்டு தர்றேன். நானே 2 தோசை சுட்டுட்டு கடன் அடைக்க முடியாம சாக போறேன். நீ இப்போ காணிக்க கொடு, அது கொடு, ப்ராஜெக்ட் 5 லட்சம் 7 லட்சம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற. கல் எடுத்து அடிச்சு அனுப்பிச்சிருவோம். ஊரே பஞ்சத்தில் இருக்குது தெரியாதா? 6 வத்தி போச்சு, கேரி தங்குறது தானே வர்றேன் தெரியாதா? அது நான் ஒரு விதவை தெரியாதா? ஒரு ஃபேமிலி மேனுடைய வீட்டுக்காவது போய் கேட்டிருந்தா அவன் சம்பாரிச்ச நாள் வச்சிருப்பான்.
நானே ஒரு விதவையா இருக்கிறேன், என்கிட்ட வந்து நீ கேட்கலாமா? ஒரு கேள்வியும் கேட்கல, ஒரு கேள்வியும் கேட்கல. ஏன்னா என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு, உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்றது உண்மைதான், ஆனாலும் உங்ககிட்ட கொஞ்சம் இருக்குதுல்ல. ஆமென். சோ அதிலிருந்து கொடுக்கறத தான் ஆண்டவர் ரொம்ப பெருசா பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு ரொம்ப அதை ரொம்ப ப்ரெஷியஸா விலையேறப்பட்டதா பார்க்கிறார். வாசிங்க. என்னிடத்தில் ஃபர்ஸ்ட், நான் தான் சொல்ல வர்றேன், முதல் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது சர்ச்சில் ஒன்று சொல்லிட்டாங்களா, ஃபர்ஸ்ட் நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். எனக்கு கடன் இருக்கிறது உண்மைதான், எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறது உண்மைதான், ஃபீஸ் கட்டணுன்றது உண்மை, வாடகை கொடுக்கணுன்றது உண்மை, இத்தனை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் முதல் ஒரு அடைய பண்ணி நான் கொண்டு போய் நான் கொடுக்குறேன். ஆமா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று. ஓ ஓ ஓ நல்லா கவனி. தேசத்துல நல்லா கவனிங்க, மழையை அப்பதான் நிறுத்திட்டு வந்திருக்கிறாரு. 1ஆம் வசனம் வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளில் எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே, சில வருஷம் அங்கேயே சொல்லிட்டார், இந்த நாட்களிலேன்னு சொல்லல, சில வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். சில வருஷமா அது பெய்யாதுன்னு சொல்லிட்டு வானத்தை அடைச்சிட்டு தான் வர்றாரு, அடைச்சிட்டு வர்றாரு. இந்த அம்மாட்ட வந்து மாவு கேட்கிறாரு, கேட்கும் போது சொல்றாரு, இனி அடுத்தது எப்ப மழை பெய்யுமோ அது வரைக்கும் வீட்டுல மாவும் எண்ணெயும் குறையாது அப்படின்றார். அப்படின்னா அது வரைக்கும் எப்படி இந்த மாவு எண்ணெயும் இந்த அம்மா வீட்டுக்கு வந்தது? ஏற்கனவே ஒரு அடவை தான் எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அம்மாவனுடைய வீட்டுல ஊழிக்காரருக்கு முதல் அடைய கொண்டு போய் கொடுத்த உடனே எங்கிருந்து பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் மாவு எண்ணெயும் அந்த அம்மாவனுடைய வீட்டுல வந்தது. ஆமென். நீங்க ஆண்டவர்க்கென்று சபைக்கென்று நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் கன்வெர்ட்டிங் ஃபேக்டர். உங்களுடைய அந்த சின்ன பொருளாதாரம் பெரிய அளவா மாறும், பெரிய அளவா மாறும். ஆமாம். இங்க இந்த அம்மாவுக்கு ஒரு இடம் தான் இருக்குது, அடுத்தது அந்த அம்மாவுடைய வீட்டில் மாவு எண்ணெயும் குறையல. அப்ப இடையில நடந்தது என்னன்னா, அந்த அம்மாவிட்ட இருந்ததை இருக்கிறதை, எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்தில் உள்ளதை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறீங்க பாஸ்ட் ஏஜி ப்ராஜெக்ட் போட்டுட்டு 5 லட்சம் ரூபா வராமல் இருக்கும் போல அதனால பேசிட்டு இருக்கிறார். ஒருத்தர் ஒரு பைசா தரலனாலும் 2 மாசத்துல செஞ்சு முடிச்சிருவோம், 2 மாசத்துல செஞ்சு முடிச்சிருவோம். அதுக்கு நான் பேசவே கிடையாது. ஆனா நானே ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நாளைக்கு இன்னொரு கார் வந்து நிக்க போகுது இங்க, மூஞ்சி கண்டிப்பா சுருங்கும், எனக்கு தெரியும். ஆனா அப்படி சுருங்க கூடாது, மற்றவங்க சுருங்கணும், மற்றவங்க மூஞ்சி உங்களை பார்த்து சுருங்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படா அப்படின்னு உங்களை பார்க்கணும். ஆமென். உங்களை 4 பேர் பார்க்கணும், உங்களை 4 பேர் பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல இந்த வாரத்தில் நான் அதை அறிவிப்பில் சொல்லணும்னு நினச்சேன், நான் இப்போவே சொல்கிறேன். இந்த வாரத்தில் மேலே ஷீட்டெல்லாம் பிரித்து பண்ணுறதுக்கு எஸ்டிமேஷன் அப்பா வந்தார். அங்கே இருக்கிற அந்த ஹார்ட்வேர் அவரையே கூட்டிகிட்டு வந்து மேலே எல்லாம் போய் எல்லாம் அளந்தாங்க. எல்லாம் அளந்து என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. நான் மொத்த ப்ராஜெக்ட்டுக்கு 5 லட்சம் தான் சொல்லியிருந்தேன். அவர் ஷீட்டு போடுறதுக்கு மட்டும் 4.5 லட்சம் சொல்லிட்டு போயிட்டார். ஷீட்டு போடுறதுக்கு மட்டும் 4.5 லட்சம் சொல்லிட்டு போயிருக்கார். இந்த ஷீட் எடுத்துட்டு இந்த கலர் ஷீட்டை ஒரே ஷீட்டாக மேலே வரும், தனித்தனியாக அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் இல்லாமல். ஏன்னா இது வெயிட் இது, அதனால் பல ஐடியாஸ் இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறேன். நான் மதுரை போயிட்டு அந்த ஒரு வாரம், ஆனால் முந்தான நாள் அப்பாட்ட பேசும்போது இதெல்லாம் சொன்னார். ஆனால் அவர் சொல்ல 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 எனக்குள்ள இது சீக்கிரம் முடிஞ்சிடும், இது சீக்கிரம் முடிஞ்சிடும், இது சீக்கிரம் முடிஞ்சிடும்னு சொல்லி என் மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக ஆண்டவர் அதை முடிப்பார், செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒரு பெரிய ஒரு காணிக்க ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு அவர் விதையை ஆண்டவர் தருகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கொடுக்குற இந்த ப்ராஜெக்டுக்காக கொடுக்குற அமௌண்ட் இல்லை, நீங்க கொடுக்குற ப்ராஜெக்ட் அது இதுக்காக செலவிடப்படும், அது தனி.
ஆமென். பிரைஸ் காட். அப்போ நான் யோசிச்சேன், ஆண்டவரே என்னிடத்தில் உள்ளது, என்னிடத்துல என்ன இருக்கிறதோ அதை நான் கொடுக்கிறேன். வாசிங்க, எப்படி அந்த மாவு வந்தது, எப்படி அந்த எண்ணெய் வந்தது? அடுத்த வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும். ஓ, முதல்ல நல்லா கையை தட்டிருங்க, நல்லா கையை தட்டிருங்க. ஆமென். முதல்ல என்ன சொன்னா? அவனுக்கும் எனக்கும் அப்படின்னா, இப்ப பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் அவள், மகன், அந்த தீர்க்கதரிசி, அப்புறம் அவளுடைய வீட்டார் அனைவரும். எவ்வளவு சூப்பரா வருது. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும். அவளுடைய வீட்டாரெல்லாம் பணக்காரங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும், அவங்க வீட்டில் சாப்பாடு இல்லை. அவங்க வீட்டில் சாப்பாடு இல்லை. இப்போ யார் வீட்டில் தான் தோசை இருக்கு? தோசை யார் வீட்டில் தான் இருக்குது? இந்த அம்மாவனுடைய வீட்டில் தான் இருக்கு. இந்த அம்மாவனுடைய வீட்டில் முதல்ல எவ்வளோ தோசை இருந்துச்சு? ஒரே ஒரு தோசை, 2 தோசை தான் இருந்துச்சு. ஆனால் 3.5 வருஷம், ஏன்னா பஞ்சகாலம் அப்போ தான் முடியுது, அப்போ தான் மழை வருது. நினச்சி பாருங்க, உண்மையாக சொல்லுங்க, நீங்கள் நல்லாவே இருக்கிறீங்க, சூப்பராக இருக்கிறீங்க, பணக்காரங்களாக இருக்கிறீங்க, அப்படியே இருந்தாலும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எத்தனை நாள் நீங்கள் சோறு போடுவீங்க? உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சொந்தக்காரங்களாம் பெருசாக யாரும் இல்லை, ஒருவேளை இருக்கலாம், ஆனால் இருந்த தைரியமாக சொல்லுங்க. ஒரு வாரம் அந்த அம்மா தைரியமாக சொல்கிறாங்க பாருங்க, அதான் எலியாவின் ஆவி. எத்தனை நாள்? ஒரு வாரத்துக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்கள கை தூக்குங்க பார்க்கலாம். உரம்பரைக்கு வந்தாங்கன்னா நீங்களும் 2 நாள் கோஷ்டி போலையே ஒரு 4 பேர் தூக்குறீங்க. சரி, அதாவது வீட்டார் அனைவரும் அப்படின்னு இருக்குது. உங்கள் கூட பிறந்த அத்தனை பேர் குழந்தை குட்டிகளோடு உங்கள் வீட்டுக்குள்ளே மூவ் ஆயிட்டாங்க அப்படின்னா எவ்வளவுதான் நம்ம சாப்பாடு போடுவோம் அவங்களுக்கு? ஆமாம். முதல் நாள் என்னமோ வந்த உற்சாகத்தில் பிரியாணி போட்டுருவோம். 3 நாள் தான். அதுக்கப்புறம் அரிசி யார் வாங்குறது, காய்கறி யார் வாங்குறது, மளிகை யார் வாங்குறது? இந்த கோஷ்டியெல்லாம் எப்போ கிளம்பும், மே மாதம் எப்போ முடியும், அந்த பிள்ளைகளுக்கு எப்போ எல்லாம் ஆரம்பிக்கும், எல்லாம் கிளம்புங்கடா டே. எல்லாம் வீட்டில் இப்படி டேரா போட்டுக்கிட்டு 1.5 மாதம் இருக்கிறாங்களே, 1.5 மாதம் இப்படி இருக்கிறாங்களே, 1.5 மாதம் 3.5 வருஷம் அவள் வீட்டாருக்கு அவள் ஆகாரம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். 3.5 years. என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். உன்னிடத்தில் இருக்கிறத முதல் அதில் ஒரு அடையை பண்ணி நீ எனக்கு கொண்டு வா. அதுதாங்க அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4 1ஆம் வசனத்திலிருந்து. எத்தனை பேருக்கு கடன் மாறணும்? தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு. யாரு? தீர்க்கதரிசி, பெரிய ப்ராஃபிட். தீர்க்கதரிசியுடைய குடும்பத்தில் கடன், ஊழிகார் குடும்பத்தில் என்னது இப்போ? கடன் வாங்கினவர் கடன் அடைக்கிறதுக்குள்ள செத்து போயிட்டார். தீர்க்கதரிசி செத்தே போயிட்டார். பெரிய கடன் போல. கடன்கார வீட்டு வாசல்ல நின்று சத்தம் போட்டது மட்டும் இல்லாம 2 பிள்ளைகளை இப்ப கேட்கறான், எடுத்துட்டு போறேன் அப்படின்னு. எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு ஊழியக்கார வீட்டுக்கு முன்னாடி 2 பேர் வெளியில நிக்கிறாங்க, 2 பிள்ளைகள் எடுத்துட்டு போறதுக்கு நிக்கிறாங்கன்னா அந்த அம்மாவுடைய உள்ள எவ்வளவு துடிச்சிருக்கும் பாருங்க. உங்க யாருக்காவது அப்படி நடந்துச்சா? உங்க பிள்ளைகளை கொடுங்க அப்படின்னு பொருள் எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருப்பாங்க. உங்க பிள்ளைகளை கொடுங்கன்னு யாராவது கேட்டாங்களா? அந்த அளவுக்கு நம்ம யாரும் பெருசா நம்ம பாதிக்கப்பட்டிருக்க மாட்டோம். கடன் இருக்குது கேட்டிருப்பாங்க, பொருள் எல்லாம் ஒருவேளை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த குடும்பம் ஏன் இதெல்லாம் பைபிள் இருக்குதுன்னா, இந்த அளவுக்கு மோசமா இருந்தாலும் அவங்க ஒரு காரியத்தை செஞ்சதுனால அவர்கள் அவ்வளவு ஐஸ்வர்யமானவர்கள் என்பதற்கு சாட்சியாக தான் இதையெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமென். ஏன் தாவீது செஞ்ச மிஸ்டேக்கு, பெரிய பெரிய ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் செஞ்ச மிஸ்டேக் எல்லாம் அப்படியே ரப்பர் வச்சு அழிக்காம அப்படியே பைபிள் அப்படியே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. போய் வேசித்தனம் பண்ணதும் விபச்சாரம் பண்ணதும், ஆமென், இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, இவ்வளவு மோசமா இருந்தாலும் பாருங்க, நம்முடைய சில பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் ஒருவேளை சிலது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா சிலருடைய பாவங்கள் எல்லாம் அப்படியே ரெக்கார்டில் இருக்குது இங்க பைபிள்ல. ஆமென்.
தாவீது நினைச்சிருப்பான், ஆண்டவரே அதுக்கப்புறம் தான் நான் ராஜாவாகி என் பாவமெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நான் இந்த அளவுக்கு நான் வந்துட்டு அப்புறம் எதுக்கு அந்த பச்சை பால் மேட்டர் எழுதி வச்சிருக்கிறீங்க? அவ குளிக்கும் போது நான் பார்த்தேன்னு ஊரே அதை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா இங்க ரெக்கார்ட் ஆயிட்டா அது ஊரே பிரசங்கம் பண்ணும், அதை வச்சு பேசும். இந்த பைபிள் இருந்து எடுத்து அது என்ன செய்யும்? உங்களுக்கு யாருக்காவது அப்படி ரெக்கார்ட் ஆயிருக்குதா? ஆமென். அப்ப ஏன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறவன் இவ்வளவு ஒரு மோசமான காரியத்தை செய்தாலும் அவனையும் தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் நல்லவர், போதுமானவர் என்பதற்கு சாட்சியாக தான் அந்த சம்பவங்கள் எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம வாசிக்கிற இந்த கதை ஏன் எழுதப்பட்டிருக்குதுன்னா, பிள்ளைகளை கேட்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில கடன் இருந்தாலும் கர்த்தர் அதையும் மாற்ற வல்லவர் என்பதற்கு சாட்சியாக தான் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம், சீக்கிரம் முடிப்போம். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவி இருந்த ஒரு சிறிய எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறதுக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் பெருசா சம்பந்தம் இல்லைன்னு எது படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் நல்லா ஜெபிக்கிறேங்க, ஆனா என் கடன் அடைய மாட்டேங்குது. நான் வந்து வர்றேன், கொடுக்கிறமா 40 நாள் உபவாசம் போட்டேங்க, கண்டிப்பா கடன் அடையாது. ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும், பொருளாதார ஆசீர்வாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரியமானவர்களே, ஆண்டவர் வந்து நீ 10,000 ரூபா தான் வைக்கணும், 1 கோடி தான் வைக்கணும்னாலும் கேட்கல. உன்னிடத்தில் உள்ளதுல முதலில் ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் நீ கொண்டு வா அப்படின்றார். ஆமென். உங்ககிட்ட இல்லாததெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், ஒருவேளை இந்த ஏசி ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் கூட நீங்க 1 ரூபா கூட அதில் நீங்க கொடுக்காம இருந்தா நாளைக்கு இந்த சர்ச் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஆனா அதை நீங்க பார்க்கும்போது அதில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்காது. ஆமென். அதில் ஒரு பங்கு உங்களுக்கு இருக்காது. ஆனா நீங்க 1 ரூபாயாவது நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அதில் நீங்க சந்தோஷப்படுவீங்க. இதற்காக நான் விதைச்சிருக்கிறேன், இதற்காக நான் கொடுத்துருக்கிறேன். ஆண்டவர் சும்மா இருப்பார் நினைக்கிறீங்க? ஏசியை பார்க்கும்போதெல்லாம் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அறுவடையை தந்து கொண்டே இருப்பார். இந்த சாரிபாத் ஒரு அந்த அம்மாட்ட தொடர்ந்து அந்த அவர் போய் வந்து அடுத்த வருஷம் கூட அடுத்த வருஷம் கேட்கவே இல்லை. ஒரு தடவை கொடுத்தது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. ஒரு தடவை கொடுத்தது, 1 டைம். ஆனா அந்த 1 டைம் கொடுத்தது அவள் பரிபூர்ணத்திலிருந்து கொடுக்கல, வறுமையில் சாக போற நேரத்தில் அவளுக்கு இருந்ததை கொடுத்தாள். ஆமென். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் கொடுக்கும் பொழுது மன உற்சாகமா, எங்கிட்ட இதுதான் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நீங்க தாராளமா நீங்க கொடுங்க. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் இந்த மீட்டிங்கில் இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தினார், நான் கட்டியிருக்கிற வாட்சை கொடுக்கணும்னு சொல்லி. அந்த வாட்ச் 32,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஆப்பிள் வாட்ச், அது 32,000 rupees. ரொம்ப ஆசையாக நான் வாங்கினது. ஆனா எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி தெரியல, ஒயிட் கலரில் இருக்கும். ஹல்லேலூயா. அதை நான் கொடுக்கும்போது அந்த ஊழிக்காரரே வாங்கி பார்த்துட்டு ஒயிட் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு அதை வாங்கி பார்த்து அவருக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நேராக வசனத்தை கேட்க ஓடி கொண்டு போய் அப்படியே கழட்டி கொண்டு போய் கொடுத்துட்டேன். சார்ஜரும் வாட்சும் கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அதை கேட்கும்போது அந்த வசனத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. கொடுத்துட்டு வந்தாச்சு. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, இருந்திருந்தா கண்டிப்பாக நான் அந்த கோல்டை கழட்டி நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அதுக்கு தான் ஆண்டவர் கோல்டை தர்றாரு. ஹல்லேலூயா. எகிப்தில் ஒரே ராத்திரியில் கோல்டை தந்துட்டு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஆசிரியர் கூடறதுக்கெல்லாம் கட்டணுமாப்பா, எல்லாம் கொடுக்குறவங்க கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாரு. அந்த ஜனங்க ஆச்சரியமா எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாங்க. மோசேவே இனிமேல் ஒருத்தர் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ற அளவு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அப்பதான் புரிஞ்சது ஏன்டா கோல்டை கொடுத்தாரு, ஏன் கோல்டை அங்கே கொடுத்தாரு. நல்லா கவனிங்க, அவர் வேலைக்காக அவர் பாருங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி எகிப்துடைய கண்களிலே தங்கத்தை எல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு தயவு கொடுத்தாராம். அப்போ இவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, டே என்னடா அது, நான் கேட்கும்போது உடனே கொடுக்க மாட்டேன்னு இவ்வளோ 400 வருஷமா இருந்தவன் இன்னைக்கு கேட்ட உடனே கொடுக்குறான்னு அப்படின்னு இருந்தது. ஆனால் ஏன் தயவு கொடுத்தாருன்னு 2 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது, அவர் வேலைக்காக. அப்போ கோல்டு வந்து பொன் தங்கம் வந்து ஏன் எப்போ நமக்கு விக்கிரகமா மாறுதுன்னு சொன்னா, அதை வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது தான் நமக்கு விக்கிரகமா மாறுது. எல்லா தங்கத்தையும் கொடுத்தணும்னு சொல்லல, ஆனா கொடுக்கறதுக்கு ஏவுதல் வரும்போது கொடுக்காம வைத்திருக்கும் பொழுது அதுதான் விக்கிரகமா நமக்கு மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா.